வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதாவது நார்மலாக வீநெக் இருக்க மாதிரி ஒரு ப்ளவுஸோட லைனிங் துணியை தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், அதே அளவுக்கு மார்க் பண்ணி பேப்பர் கேன்வாஸில் ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அகலத்துக்கு அதை எக்ஸ்ட்ரா வெளியே விட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1 இன்ச்சுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கட் பண்ணியிருக்கேன், 1.25 கிட்ட. இந்த கம் சைடு உள்பக்கம் போகிற மாதிரி வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இதில் அந்த போல்கி பட்டன் வைக்க போகிறோம். இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது நெக்கு. இந்த லைனிங் நெக் இருக்கு இல்லையா, அதுதான் சரியான அளவு. அதை இது மேலே வச்சு தைக்கணும். அப்படி தைக்கிறதுக்கு முன்னாடி உள்பக்கமாக தான் அந்த போல்கி பட்டனை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அந்த போல்கி பட்டன் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு தான் இந்த ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பாஞ்சை இப்படி உருட்டி வச்சு நமக்கு தேவையான சைஸுக்கு துணியில் வச்சு அந்த பட்டனை ப்ரிப்பேர் பண்ணுறது. அது மாதிரி நான் கொஞ்சம் துண்டுகளை வெட்டி வச்சுக்கிறேன், பிச்சு வச்சுக்கிறேன். இந்த துணிக்குள்ளே இப்படி வச்சு அதை அப்படியே ஒரு சுருக்கு மாதிரி சுருக்கி எந்த கலரில் தைக்க போகிறோமோ அதே கலர் நூலில் இப்படி நல்லா சுற்றிக்கோங்க. இது மாதிரி நாட் போட்டுக்கிட்டால் நமக்கு வேண்டிய பட்டன்ஸ் ரெடி. இது மாதிரி எத்தனை பட்டன்ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்குக்கும் கைக்கும் வைக்க போகிறேன். இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீ நெக்கு இதோ பாருங்கள், இத்தனை பட்டன் ரெடி பண்ணிட்டேன். இந்த பட்டனை வரிசலாக வச்சு தைக்க போகிறோம். இது எல்லாமே ஸ்பாஞ்சில் தான் பண்ணியிருக்கேன். சிலவங்க வேஸ்ட்டு துணியில் கூட பண்ணுவாங்க. இது நம்ம அளவு நோட் பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச்சுக்கு 1 பட்டன் அப்படிங்கிற மாதிரி நான் இதை நோட் பண்ணுறேன். அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பட்டன் வைக்கணுமோ அதை தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரிஜினல் மணி இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது சும்மா ஸ்பாஞ்சை வச்சு தான் பண்ணியிருக்கேன். இப்படி மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த 1 சைடு ஃபுட் போட்டுக்கோங்க. 1 சைடு ஃபுட்டு போட்டுட்டு ஒவ்வொரு மார்க்குக்கு எதிர்க்கையும் ஒரு பட்டனை வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கணுங்க. கொஞ்சம் அந்த ஃபுட்டை ஒட்டி வரா மாதிரி தைங்க அந்த பட்டனு. அதிகமாக இடம் விடணும்னு அவசியம் இல்லை. அந்த ப்ரெஷர் ஃபுட் இருக்கிற அளவுக்கு இடம் விட்டால் போதும். நான் இதில் காமிச்சிருக்கு இல்லையா, அதே போல். இது நான் அதே கலர் ப்ளவுஸ்க்கு அந்த கலரில் தான் பட்டன் கேட்டாங்க, அதனால் நான் அப்படி தைக்கிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கலரில் கூட வைக்கலாம். என்னுடைய சேனலில் டைலரிங் மட்டும் இல்லைங்க, ஸ்டோரி டெல்லிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, டெம்பிள்ஸ், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு அப்படி நிறைய செக்மெண்ட் இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். உங்களுக்கு வேண்டிய லிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதேமாரி தான் எல்லா பட்டன்ஸும் அந்த வீநெக் முடிகிற வரைக்கும் நம்ம தைக்க போகிறோம். இது கொஞ்சம் சைஸ், இந்த சைஸ் இருக்குது பெருசு. நம்ம விருப்பம் போல் நம்ம சைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பட்டன்ஸை இப்படி தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வைக்கணுங்க. இது கொஞ்சம் நெக்கு ரஃப்பாக தான் வெட்டியிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த லைனிங்கில் இருக்கிறது தான் கரெக்டான நெக்கு. இதை இது மேலே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அப்படியே அட்டாச் பண்ணுறதுக்கு நான் அங்கங்கே பின் பண்ணி இதை அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த துணியை கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது சாரியோட அட்டாச்சு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைக்கணும். நம்ம காட்டனாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி துணியில் இருக்கும்போது நான் அங்கங்கே பின் பண்ணிட்டு தான் தைக்க போனேன். இப்படியே ஒரு 4-5 இடத்துல நான் பின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி பின் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே நெக்கை தைக்க வேண்டியது தான். அதே சிங்கிள் ஃபுட் போட்டு தான் இந்த நெக்கை தைக்கணுங்க. அந்த பட்டன் இருக்க இடம் மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டுருக்கும், கொஞ்சம் பார்த்து மெதுவாக தைங்க. இந்த வி நெக்காக இருக்கிறதால அந்த பாயிண்ட் கரெக்டாக நமக்கு வரணும். ஒவ்வொரு பட்டன் இருக்க இடத்துலையும் கொஞ்சம் மிஷினை அப்படி இது பண்ணி தான் தைக்கிறேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கிறேன். நீங்கள் சாஃப்டான மெட்டீரியலாக இருக்கும்போது இந்த மாதிரி புல்கா பட்டன் வைக்கலாம். ரொம்ப திக்கான கிளாத்தில் இது வச்சா அது நல்லாவும் இருக்காது. அந்த பட்டன் வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இது சாரியோட அட்டாச்சு மெட்டீரியலாக இருக்கிறதால கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தது இந்த பட்டன் செய்கிறதுக்கு. அது மாதிரி இதுக்கு இதை செலக்ட் பண்ணுங்கள். தடியான துணிக்கு இந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணாதீங்க. எப்பயுமே நம்ம நார்மலாக தைச்சிட்டே இருக்கிறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது நல்லா தான் வருது அப்படின்னு. உங்களுக்கு வி நெக் வைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரவுண்ட் நெக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தைச்சி முடிச்சாச்சு. தைச்சி முடிச்சுட்டு அந்த எக்ஸஸாக இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணணும். அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துடணும், அப்போ தான் கரெக்டாக திரும்பும்.
இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கீழ்பாகம் ப்ளவுஸோட கீழ்பாகத்தை நம்ம தைக்கணுங்க. அது ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தையலுக்காக விட்டுருக்கேன் தான். இது அப்படியே ஒரு நேர் தையல் போட்டு நம்ம தைச்சி முடிச்சுக்கலாம். தைச்சி முடிச்சுட்டு தான் இந்த ப்ளவுஸை நான் திருப்ப போகிறேன். ஏன்னா இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் உள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு இந்த மாதிரி வச்சு திருப்பணுன்ற அந்த அவசியம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து தைச்சி முடித்த இந்த ப்ளவுஸ்லேயும் அங்கங்கே கொஞ்சம் நாச்சஸ் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய துணி சின்ன துணியாக இருக்கிறதால ஒரு 2-3 கொடுத்துட்டு இதை அப்படியே திருப்புறேன். இந்த ப்ளவுஸை திரும்பிடும்பொழுது நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி லுக்கு கிடைக்கிது. நமக்கு இந்த பட்டன்ஸு நமக்கு ரொம்ப அழகாக விசிபிளாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இது வந்து நெக்குக்கு நான் எப்படி தைச்சி முடிச்சிருக்கேன். இதுக்கு மேலே லேஸ் வைக்கிறதும் வைக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு தையல் போடுறதும் போடலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். நான் வந்து ப்ளைனாக தான் விட போகிறேன். அதனால் ஜஸ்ட் அப்படியே தான் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாரி ஸ்லீவுக்கும் வச்சுருக்கேங்க புல்கி பட்டன்ஸ். இப்படி வச்சு முடிச்சிட்டேன்னா வரிசலாக வச்சு முடிச்சிட்டேன் ஸ்லீவுக்கு. இதுக்கு மேலே அப்படியே லைனிங்கை வச்சு தைச்சி முடிச்சிடணும். அதுக்கு வச்சு திருப்பின மாதிரி தான் இந்த ஸ்லீவ் பகுதியிலையும் வச்சு திருப்பிட்டோம்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு பட்டன்ஸ் ரெடியாக வந்துடுது. அதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு தையல் போட்டுக்கணும். லைனிங்கில் கொடுத்துட்டு தான் லைனிங் பக்கம் தையல் கொடுத்துட்டு இப்படி திருப்பணும். இது அழகான ஒரே மாதிரி ஷேப்புக்கு வந்துடுது. நம்ம அந்த ஸ்பாஞ்ச் வைக்கிறது ஒரே ஷேப்பில் வச்சோம்னா அது சரியாக வருங்க. இங்கே பாருங்கள் 2 ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 ஸ்லீவு ப்ளஸ் நெக் பகுதி இப்படி இருக்குது. இந்த நெக் பகுதியில் நான் வந்து சென்டரில் ஒரு ஃப்ளவர் வைக்கலாம். அதை வீ நெக்காக இருக்கிறதால இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் இப்படி வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். இப்படி அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பேக் சைடு டாட் வைக்கணுங்க. பேக் சைடு டாட் வச்சு முடிச்சிட்டா அவ்வளோதான். இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட் ரெடி. முடித்தாக்கா எப்படி வரும்னா ரிசல்ட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தாங்க வரும். என்னங்க இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.